பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்ருக்கோம். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக கடகராசி நேயர்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த 2026? கடகராசியை பொறுத்த மட்டில் 4ஆம் ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடு. இப்போ 2 விஷயம். கடகத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்டம சனியுடைய பாதிப்பு கடகராசி என்பவர்களை கேட்டால் தான் தெரியும். நம்ம விஜய் சாரை கேட்டால் கூட சொல்லுவார், 41 பேர் கரூரில் வந்து யார் என்ன நினச்சுன்னு தெரியல, 41 பேர் கொண்டு போயிட்டால் மீடியாவில் இவர் மேலே பழி வந்துருச்சு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், ஏன்னா இவர் தான் துப்பாக்கி எடுத்து 41 பேரை சுட்டா மாதிரி. உடனே அதுக்கு ஒரு இது போடுவாங்க, இவர் தானே வந்தார், அவராக எல்லாம் பார்ப்பார். அதனால் நேரம் சரியில்லைன்னா, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா 30 கிலோமீட்டர் தள்ளி முன்சாமி இறந்து போயிட்டா கூட அந்த குளப்படி உங்கள் மேலே தான் விடும். நேரம் சரியிருக்கணும். அந்த நேரத்தை தான் இப்போ அவர் நோக்கி செல்கிறார். மார்ச் 6ஆம் தேதி பிறகு அவருடைய ராஜயோக காலம் என்பது ஆரம்பிக்கிறது. அஷ்டம சனி பாக்ய சனி ஆகிறார். அதே மாதிரி ஜென்மத்தில் சனி வந்து உச்சம் பெறுவார். அதில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது, மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன ப்ராப்ளம், ஹெல்த்தை வந்து அவர் கவனமாக பார்த்துக்கணும். இப்போவே அவர் சின்ன குழந்தை இல்லை, 50+. இப்போவே ஹெல்த்தை பார்த்துக்கணும். பார்க்கும்போது ஹெல்த்து நல்லா இருக்கிறது இல்லை, உள்ள ஒழுங்காகவே இருக்கா அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி அவருடைய ராஜயோகம் என்னென்னா, ராசியில் ஜென்ம குருவாக உட்கார்ந்த குரு பகவான் 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்கும்போது, அதாவது விருச்சிகம் மற்றும் மகரம் மற்றும் மீனத்தை பார்க்கும்போது அவருடைய ராஜயோக காலம் ஸ்டாம்ப் அப்படி குத்தி அனுப்புற மாதிரி. அரசியல் யோகம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எலெக்ஷன் என்பது மார்ச் 6க்கு பிறகு தான் டர்ன் ஆகுது பாருங்க, சரியாக டர்ன் ஆகுது. அந்த கடைசி நேரத்தில் அப்படியே கணக்கு அப்படி போய் அவருக்கு ஃபேவரபுளாக வரும். பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழும்னு சொல்லுவாங்க, அதுதான் கலைஞரே சொல்லியிருக்காரு. பழம் நழுவி பாலில் விடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பார்த்து சொல்லியிருக்கார் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அதனால் அரசியலில் எதிரிகள் என்பதே கிடையாது. இப்போ நீங்கள் விஜய் எடுத்தீங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்டாக, நான் ஒரு அகடமிஷியன், முதலையே பாஜக வேணாம் அப்படின்னு கொள்கை முடிவு எடுத்தது மிகப்பெரிய தவறு. என்னுடைய தனிப்பட்ட இதில் அவர் பாஜகவுடன் சேர்ந்து பயணப்பட்டிருந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகம் அவர் கையில். ஏன்னா அதிமுக கூட்டணியில் வந்திருப்பாங்களா? இப்போ ஒரு ஈக்குவேஷன், பாஜக அதிமுக தாவேகா ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதை அவர் அந்த இப்போ கொள்கை ரீதியாக அவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு ரிவர்ஸ் வர முடியாது. அங்கே உஷாராக என்ன பாஜக என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக முதலையே பிளாக் பண்ணிட்டாங்க. நீ பிப்ரவரியில் தானே வருவ, நான் நவம்பர்லேயே முடிச்சிடுறேன்னு முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இடம் காலி இல்லை. நீங்கள் முதலையே சொல்லிட்டீங்க, நான் திமுகவும் விட மாட்டேன், பாஜகவையும் எதிரி எனக்கு. அப்போ முடிஞ்சு போச்சு. நீங்கள் முதல் எலெக்ஷனில் வரீங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் என்பது தேவை. கொள்கையெல்லாம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், அதிகாரம் என்பது தேவை. இந்த மக்கள் பிரிந்து சிதைந்து கிடக்கிறார்கள், இதை நம்ம பார்க்கணும். சார், இந்த 2026 கடகராசி நேயர்களோட திருமண பலன் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு திருமணம் நடக்குமா இல்லை எப்படி? கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு போடா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமணம் ஆகும். எஸ்பெஷலி காதலில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு. உடனே திருமணம் நம்மால் 80 அடி பாஞ்சிருவாங்க. அதாவது என்னன்னா, அவசரப்படாமல் நிதானமாக பெற்றோர் சம்மதத்துடன் ஒரு திருமணம் நடந்தால்தான் அது திருமணமே. நீங்க பெற்றோர் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, வெயிட் பண்ணி தான் 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு மேல வெயிட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த பெற்றோர்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் தாண்டே ஆகும். நல்லா சம்பாதிக்கணும், ஒரு நிலைக்கு வரணும், அதற்கு பிறகுதான் திருமணம். அவசரம் 22 வயசுலேயே திருமணம், 26 வயசுல டைவர்ஸ், 30 வயசுல அடுத்த திருமணம், 35 வயசுல டைவர்ஸ், 40 வயசுல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு கேம் ஓவர். இந்த அவசரம் அந்தந்த டைம்ல அது நடந்தால்தான் நல்லது. அதனால ஒண்ணுக்கு பின் முரணா ஏதாவது நடந்துச்சுன்னா உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி அது கேள்வி. அதனால
கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு திருமண பாக்கியம் நிறைய இருக்கு. கொஞ்சம் பொறுமையுடன் கையாள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆண்டவன் அனுகிரகத்தில் நல்ல திருமணம் நடக்கும். இப்போ 2026 பொதுத் தேர்வு வந்து நிறைய மாணவர்கள் சந்திக்க போறாங்க. ஸோ அவங்களோட கல்வி எப்படி இருக்கும் இந்த கடகராசியில? கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான ஒரு ஆண்டு, அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஜென்மகுருவோட கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதாவது ஒரு தேர்வு சின்ன ஒரு டிஸ்டர்பன்சஸ், லேட்டா போற பதட்டம், இதெல்லாம் இருக்கும். ஆனா எண்ட் பாயிண்ட், இந்த படத்துல ரோலர் கோஸ்டர் மாதிரி மூவி போனாலும் கடைசியில சுபம் அப்படின்னு போடுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து வரும். அதனால நடக்கிற போது அது கவலைப்பட வேண்டாம், நடந்து முடிஞ்ச பிறகு நன்மை இருக்கும். சார், இந்த 2026 கடகராசி நேயர்களுக்கு வீடு வாகனம் இது வாங்குற யோகம்லாம் இருக்கா? இல்ல ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை என்பது 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7 கலத்திரஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தின் மேல் வீடு ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா என்ன, குரு பார்வை. வீடு வந்து மிக முக்கியமான விஷயம். திருமணம், வீடு, வாகனம் எல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் இல்லாம வாங்கணும். நிறைய பேர் எனக்கு தெரிந்தே 50 லட்சம் வருமானம், 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா 50,000 அக்கௌண்ட்ல இருக்கு. இந்த வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. கார் லோனு, வீடு லோனு, கண்ணாடி லோனு, எல்லாமே லோன். லோன் அந்த லோன் அடைக்கிறதுக்காக வாழ்றாங்க. இந்த லோன் எல்லாம் அடைச்சிடுவாங்களா 2026? கண்டிப்பா, அதுதான் சொல்ல வரேன். திருப்பு முனைகள் நிறைந்த ஆண்டு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தை வெல்லக்கூடிய அளவிற்கான வெற்றிகள் அவர்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டு. கடகம் வந்து கவலையே தேவையில்லை, கடவுள் உங்கள் பக்கம். இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 முக்கியமா பொருளாதார நிலைமை பத்தி ஏற்கனவே சொன்னோம். பண வரவு என்பது 12 ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவாலை கொடுக்க முடியாது. சில பேருக்கு கடன்கள் இருக்கும், சில பேருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனைகள் இருக்கலாம். அடிப்படை ஆதாரம்னு சொல்கிறோம், உணவு, தங்க இடம், உடுத்த நல்ல ஆடைகள், இதில் பிரச்சனை இருக்காது. 2, காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க. காதல் விவகாரத்தில் இந்த 2026 ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம், ரிஷபம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளுக்கு காதல்லேருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம். ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும். அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும். அப்போ தான் காதல் திருமணமாக மாறும். ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும், சுக்கிரன் வீக்காக இருக்கும், காதலிப்பாங்க, ஃபெயிலியர். ஒன் சைடு லவ்வும் இப்படி தான். சில பேருக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்குன்னா 10 பேர் காதலிப்பான். காதல்னா என்னன்னே தெரியாது இவனுக்கு. என்னப்பா என்ன இல்லை, எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்மா, என்னடா சொல்கிறேன்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக காதல் விவகாரங்களில் எப்போவுமே காதல் வர்றது அர்ஜெண்ட்டாக வரும், எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தும். இப்போது நம்ம 2026 ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். திருமணம் பற்றி பேசணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு, அதாவது 12 ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் வந்து இன்னும் ஆகாமல் இருக்குது. இந்த 90s 2K கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம், இன்னும் 30 வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு, திருமணம் இன்னும் நடக்கலையே, ஐயோ 3 லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வர்றவங்களாம் பிச்சுட்டு போயிட்டான், வர்றவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா, அதற்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா, சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க. அது பேர் பரிகாரமே அல்ல. பரிகாரம் என்பது மனமுவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள், அதற்கு பேர் தான் பரிகாரம். அதாவது வழிமுறைகள் இருக்குது. இந்து மத சாஸ்திரத்தில் தர்ம சாஸ்திரம்னு இருக்குது. அந்த தர்ம சாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த குறைகளுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம், இதெல்லாம் நம்ம எழுதுனதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை, மகான்கள் சித்தர்கள் எழுதுனது. அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு. நீங்கள் சுருக்கமாக எடுத்துக்கங்க.
இந்த பஞ்சபூதங்களில் உடம்புல இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுன்னா சூடு முதல்ல இருக்காது. அதுதான் அக்னின்னு சொல்கிறோம். அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும். இந்த மூக்கை தொட்டவுடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா புண்ணியாச்சனத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஹோமம் தான் வளர்க்குறாங்க. கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அக்னி தான் வளர்க்குறாங்க. கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க? அக்னி தான் வளர்க்குறாங்க. அத்தனையுமே அக்னி சாட்சி. அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சுருக்காங்க. இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பிஸா டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர். 7:30க்கு நான் அவைலபிள், அது 7:40 முடிச்சுடுறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார். ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும், மதிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன். நீங்கள் பெத்த தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது, அவங்கள மரியாதையாக பேசுறது, சாப்பிட்டியா 2 வார்த்தை கேட்குறது. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய கட்டின மனைவிக்கு, கட்டின கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது, இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை. குழந்தைகளுக்கு தந்தையா தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு 3 விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. அதாவது பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள், அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு, அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள், நம்ம பெத்த குழந்தை, நம்ம கட்டின பொண்டாட்டிக்கு நம்ம செய்யுது, இதெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது. பல மனிதர்களுக்கு எண்ணி பார்ப்பேன், இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் பண்ணலாம். உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க. எல்லா ராசியிலையும் இருக்காங்க. ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய, பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக 12 ராசிகளுக்கு வருது. இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம், மீனம். ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. இது ஒரு பரீட்சை, இதை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும், டாக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும். அப்படி தான் இதுவும் ஒரு பரீட்சை, வாழ்க்கை பரீட்சை, அதை விட பெரிய பரீட்சை. இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கும். ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது ஆங்கில புத்தாண்டு 2026 பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள் அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.